Hello guys, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல மெயின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நம்ம ஏதாவது queries கொடுப்போம், அந்த queries சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரா கொடுக்கும். இதே இது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது இப்ப இருக்கிற நார்மல் கம்ப்யூட்டரை விட பல மடங்கு அதிகமான ஒரு வேகத்துல அது வந்து ப்ரோக்ராமிங்க சால்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 கணக்கை நம்ம 10 பேர்கிட்ட ஒவ்வொரு கணக்கா கொடுத்து சால்வ் பண்றதுக்கும் ஒரே ஆளா கொடுத்து சால்வ் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் சொல்லலாம். ஒரே ஆளா சால்வ் பண்ணோம் 10 சம்ம அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும் இல்லையா? ஸோ ஆனா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த 10 சம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்து ஒரே நேரத்துல டைம் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான டைம் கன்சப்ஷனை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுல அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதுல எதை வச்சு மெஷர் பண்றாங்க சூப்பர் கம்ப்யூட்டருடைய திறனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷர் வச்சுதான். அந்த ஃபிளாப்ஸ் அப்படின்றது ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆபரேஷனை பண்ணுது அப்படின்றத பொறுத்துதான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய எஃபிஷியன்சி ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்றாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃபிளாப்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி MIPS அப்படின்னு சொல்றாங்க. MIPS பொறுத்த வரைக்கும் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை யார் தயாரிச்சாங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ 1960 சைமோர் கிரே அப்படின்றவர் தான் முதல்ல இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை தயாரிக்கிறாரு CDC உதவியின் மூலமா. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட்லி லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலாகவும் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு ரிசர்ச் நம்ம கொண்டு வரும்போது அந்த இடத்துல இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு எமர்ஜிங் டெக்னாலஜியா இருக்கக்கூடிய குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயும் சரி, வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இருக்கட்டும், கிளைமேட் பத்தின ரிசர்ச்சா இருக்கட்டும், இதை தாண்டி ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனா இருக்கட்டும், ஒரு மாலிகுலரை நம்ம ஒரு மூலக்கூறை நம்ம வடிவமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபிகல்ட்டியான ப்ராசஸ்ல எல்லாத்தையுமே சூப்பர் கம்ப்யூட்டரை நம்ம டே பை டே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ காமனா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். இந்தியால சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா? அப்படி இருந்தா அது எப்போ இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன டீடைல் தான் பார்க்க போறோம். சோ அந்த டீடைல் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1988 தான் நம்மளோட இந்தியால சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற பேர்ல ஒரு குழுமம் வந்து ஆரம்பிக்கப்படுது. அதுதான் CDAC அப்படின்னு சொல்றோம். அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு கீழே 1991 முதல்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்கப்படுது. அதனுடைய பெயர் பரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெக்டர் ப்ராசஸிங் வச்சுதான் இந்த பரம் சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. சோ அதனால இது வந்து ரொம்ப எஃபிஷியன்டா கிடையாது. இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியால உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இன்னும் சூப்பர் கம்ப்யூட்டருடைய தேவை அதிகரிக்கிற பட்சத்துல 2016 ஒரு மிஷன் வந்து கொண்டு வராங்க. என்ன மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் கொண்டு வராங்க. இந்த மிஷனோட முக்கியமான மோட்டோ என்னன்னா, 2030க்குள்ள நம்மளோட இந்தியால 70க்கும் மேற்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதான் ரொம்பவே ஒரு மிஷனா வச்சு இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது பேச்சளவுல இருந்தா கூட இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். நார்மலான கம்ப்யூட்டர் வரைக்கும் இல்லாம இதுல வந்து நிறைய கோர்ஸ் வந்து பேரலா வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸா இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த NSMஓட முக்கியமான மோட்டோ அப்படின்றது 2030க்குள்ள 70க்கும் அதிகமான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வரணும். இப்ப இந்தியனோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பரம் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 6.5 பீட்டா ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளாப்ஸ் அப்படின்றது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம் இல்லையா, அதுதான். சோ 1 பீட்டா ஃபிளாப்ஸ்ன்றது அப்படின்னு பார்த்தோம்னா 10 to the power 15 ஃபிளாப்ஸ் சேர்ந்ததுதான் 1 பீட்டா ஃபிளாப். அப்போ 6.5 பீட்டா ஃபிளாப் அப்படின்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிருக்கோங்க. சோ இது யாரால டெவலப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1988 ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டுச்சு இல்லையா, CDAC. சோ அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த பரம் சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பரம் கங்கா. இது வந்து மார்ச் 7, 2022 லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ. சோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் NSM சொல்லக்கூடிய அந்த நேஷனல்
சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷனோட அடிப்படையில சிடாக் மூலமா உருவாக்கப்பட்டதுதான். இதை யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கில இதை உருவாக்கியிருக்காங்க. இதோட ஸ்பீட் அப்படின்னு பாக்குறது 1.66 பீட்டா ஃபிளாப் இருக்கும் அப்படின்னும் இது நிறைய ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது பரம் கங்கா. சோ இங்கேயும் நம்ம பரம் கங்கா தான் பார்த்தோம். சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரம் பிரவீகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர். இதுதான் இந்தியால இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கல்வி நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2022ல இந்த பரம் பிரவீகா அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டரை நிறுவியிருக்காங்க. இதுவுமே சிடாக்கோட அதன் கீழே என்எஸ்எம் மிஷன் படி ஐஏஎஸ்சி பெங்களூர் அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இதோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 3.33 பீட்டா ஃபிளாப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய நோட்ஸோட கவுண்ட் 156 நோட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு நோடோட கெப்பாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 756 ஜிபி இருக்கும். அப்ப கால்குலேட் பண்ணிக்கோங்க 156 நோட்ஸுக்கு எவ்வளவு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்றது. சோ அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த பரம் பிரவீகாவை பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். பேசிக்கா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச்.